அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அன்னைக்கு வணக்கம். வேலூர் அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக நடைபெறும் வள்ளலார் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு இணைய வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாட செல்வி சௌமியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இறந்த பெரும் தமிழனகே தமிழனங்கே உன் சீரினமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி சௌமியா. அடுத்ததாக அகத்தின் அன்பை முகத்தில் காண இனியதோர் வரவேற்பு நல்க எம் துறை தலைவர் முனைவர் கௌதம செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற மகத்தான மந்திர சொல்லின் மாமனிதர் வள்ளலாரின் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறை நடத்தும் வள்ளலார் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் விழாப்பாக்கும் DLR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் தமிழ்துறை தலைவர் முனைவர் பி பெரியசாமி அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவர் தமிழ் இலக்கியங்கள் மீது ஆர்வமுடையவர். கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் என 14 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். 100க்கும் மேற்பட்ட கருத்தரங்கில் பங்கேற்ற சிறப்புக்குரியவர். NSS, YRC போன்ற நாட்டு நலப்பணி திட்டங்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் முதன்மை தேர்வு கட்டுப்பாளராகவும் பணிபுரிந்த பெருமைக்குரியவர். இலக்கிய சுடர், ஆய்வு, உதயசூரியன் போன்ற இதழ்களில் ஆசிரியர் இவர். ஆய்வுலக சிற்பி, கவிஞர் ரத்னா, கலாம் அறிவு மாமணி, அறிவு களஞ்சியம், ஆசிரியர் சிற்பி போன்ற விருதுகளை பெற்றவர். இத்தகு சிறப்பு பெற்ற நம் சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து வரும் கல்லூரி செயலர் அருட்சகோதரி ஆலிஸ் கேட்டி அவர்களையும் ஆசு வழங்கிய கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ரா ஜெயசாந்தி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். முன்னிலை வகித்து வரும் சுழற்சி 2 துணை முதல்வர் முனைவர் அருட்சகோதரி அமலா வளர்மதி அவர்களையும் வாழ்த்துக்களை வழங்கி எங்களை வழிநடத்தி வரும் தேர்வாணையர் மற்றும் தமிழ்துறை முனைவர் ஜெயசீலி அவர்கள் வரவேற்கிறேன். எம்மோடு இணைந்து இந்நிகழ்வை அவர்களையும்
கொண்டிருக்கும் வரவேற்புரை வழங்கிய எம் துறை தலைவர் இடம் அவர்களுக்கு சார்ந்த நன்றி. நோக்கம் சிறப்புற அமைய செயல் சிறப்புற அமையும். செயல் சிறப்புற அமைய இவ்வையகம் இனிதாய் அமையும். இத்தகு உயர் நோக்க உரையை நல்க எம் துறை பேராசிரியர் முனைவர் ஈரா பிரீதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிபெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. வாடிய வயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எல்லா உயிர்களிடத்திலும் பேரன்பு காட்டிய மகான் வள்ளலார் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகளார். இவர் கடலூர் மாவட்ட சிதம்பரத்திலிருந்து 10 மைல் தொலைவில் உள்ள மருதூரில் 5/10/1823 ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டில் இருளை அகழ்ந்தெறியும் சூரியனாக தமிழ்நாட்டில் தோன்றியவர். மூட நம்பிக்கைகளையும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் தகர்த்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை மக்களிடம் கொண்டு சென்ற மாபெரும் சீர்திருத்தவாதி. அனைத்து மதத்தவர்களும் ஒன்று கூடி வழிபட சத்திய ஞான சபையை நிறுவியவர். இவரது பொன்மொழிகளில் தானம் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே, வெயிலுக்கு ஒதுங்கும் மரத்தை வெட்டாதே, நட்புக்கு துரோகம் இழைக்காதே, தாய் தந்தை சொல்லை புறம் தள்ளாதே, உடலை வருத்தி விரதம் இருப்பதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது. மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர்களின் ஆசை. கடவுளிடம் சரணடைந்தால் மட்டுமே நம்மிடம் இருக்கும் பொய் மற்றும் பொறாமை போன்ற தீய பண்புகள் நம்மை விட்டு நீங்கும். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள், அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எவ்வுயிரையும் துன்புறுத்த கூடாது, புலால் உண்ணக்கூடாது, உயிர் பலி கூடாது போன்ற பல கோட்பாடுகளை மக்களுக்கு எடுத்து கூறியவர். பண்பாளர், அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பசிப்பினி போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர் என பன்முக சிறப்பு கொண்ட வள்ளலார் பெருமானின் கோட்பாடுகளை நம் வாழ்வில் பின்பற்றுவதே அவருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடன். இன்றைய தலைமுறையினரும் வள்ளலாரின் கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவருடைய திருநாமத்தை போற்றுவோம், மனித சமூகம் உய்ய துணை நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதொரு நோக்க உரை நல்கிய என் துறை ஆசிரியருக்கு நன்றி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமைக்கண்டே இளைத்தேன் என்ற வள்ளலார் இறைவனிடம் விண்ணப்பித்த விண்ணப்பத்தினை முதற்கண் கொண்டு இதோ இனியதொரு சிறப்புரையை ஆற்றும் நம் சிறப்பு விருந்தினரை வரவேற்று அவரிடம் இந்நிகழ்வினை ஒப்படைக்கிறோம். நன்றி. எக்ஸலியம் கல்லூரியின் வள்ளலார் அறக்கட்டளை சொற்பொழிவாற்ற மானுடம் காப்பதை மகத்தான பக்தி எனும் தலைப்பினை அழைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய முனைவர் கௌதம செல்வி, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருட் சகோதரி ஆலிஸ் கல்லூரி செயலர் அவர்கள், ஆசியுரை அளித்த முனைவர் அருட் சகோதரி ரா ஜெயசாந்தி முதல்வர் அவர்கள், இந்நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் அருட் சகோதரி அமலா வளர்மதி அவர்கள் துணை முதல்வர், இந்நிகழ்ச்சிக்கு
வாழ்த்து சொல்லி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் அருட்சகோதரி ஜெயசாலி, தமிழ்துறை தலைவர் மற்றும் தேர்வாணையர், இந்நிகழ்ச்சிக்கு நோக்க உரை அளித்த முனைவர் பிரீதா, நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் தீபா மற்றும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி இந்துமதி ஆகிய அனைவருக்கும் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் எமது அன்பான காலை வணக்கம். மானுடம் காப்பதே மகத்தான பக்தி. மானுடம் என்பதில் இன்று பல்வேறு விதமான கோட்பாடுகளுக்கு இடையே இன்று மனிதனுடைய நிலையில் மானுடம் எனும் போது மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய வக்கிரங்களிலிருந்து அவன் சக மனிதனை சக மனிதனாக பாவிக்கக்கூடிய எண்ணங்களை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடியதுதான் நம் மானுடம், மனிதநேயம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மனிதநேயம் என்பதற்கு அன்பு, கருணை, இரக்கம் மற்றும் சமூக நுண்ணறிவுடன் செயல்படக்கூடிய தன்மை என ஆய்வாளர்கள் சொல்வார்கள். அந்த விதத்தில் சக மனிதரிடம் தான் காட்டக்கூடிய அன்புதான் இங்கு மனித நேயம் என்ற கோட்பாட்டில் அடக்கப்படுகிறது. இவை அத்தனையும் தாண்டி நாம் இங்கே மனித நேயம் என்று பார்க்கும்போது வள்ளலாரனுடைய கோட்பாடு இதிலிருந்து கொஞ்சம் தனித்துவமானது என்றே நாம் சொல்லலாம். அந்த வகையில் நாம் பார்த்தோமானால் வள்ளலாரனுடைய கூற்று என்னவாக இருக்கிறது மனித நேயம் என்பதற்கு என்று நாம் ஆய்ந்து சிந்தித்தோமானால் அனைத்து உயிர்களுக்குமான நேயமே மனித நேயம் என்று வள்ளலார் தன்னுடைய கருத்துருவாக்கத்தில் தன்னுடைய கோட்பாட்டில் அவர் தெளிவுபடுத்துகிறார். அந்த விதத்தில் நாம் இங்கே வள்ளலார் பற்றி பேசும்பொழுது மனிதம் வேறல்ல, வள்ளலார் வேறல்ல என்ற நிலையில் இருந்தே நாம் வள்ளலாரை அணுக வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய சூழலில் வெடிகுண்டு கலாச்சாரம் மனிதர்களை கொல்லக்கூடிய உயிர் நுண் கிருமிகளை உருவாக்கி மனித இனங்களை அழித்து வரக்கூடிய சூழலில் நாம் சக மனிதர்களை எவ்வாறு பாவிக்க வேண்டும், எவ்வாறு போற்ற வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை நமக்கு அளித்து சென்றவர் நம்முடைய வள்ளலார். அவர்களுடைய சிந்தனையை நாம் கைக்கொள்வோமானால் இன்று இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு நாம் தீர்வினை எட்ட முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதே நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் பலரை காண முடிகிறது. அந்த வகையில் கன்ஃபூசியஸ் எனக்கூடிய மேலை நாட்டு அறிஞர் சக மனிதர்களை அன்போடு அணுகுவதுதான் மனித நேயம் என்கிறார். நமக்கு மிகவும் பரிச்சயமான கிரேக்க அறிஞர்கள் பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் அன்பும் கருணையும் இணைந்த பெருவாழ்வே மனித நேயம் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதன் சக மனிதனிடம் மட்டுமல்லாது அனைத்து உயிர்களிடமும் காட்டக்கூடிய கருணையும் அன்பும் தான் மனித நேயம் என்று பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய தமிழ் மொழியில் நம்முடைய வள்ளலாருக்கு முன்பாகவே பலரும் இந்த கருத்துக்களை கோட்பாடுகளை எடுத்து சொன்ன போதிலும் வள்ளலார் இதிலிருந்து எவ்வாறு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறார், அவருடைய கோட்பாடுகள் மனிதன் தத்துவத்தினுடைய கோட்பாடுகளாக அல்லது என்று தமிழ் சமூகம் மட்டுமல்லாது உலக சமூகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடாக அது எவ்வாறு மலர்ந்தது என்பதை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வள்ளுவர் அன்பின் வழி எது உயர்நிலையத்தில் ஆர்க்கு என்புகோல் பூத்த உடம்பு என்கிறார். அதே போல் கணியன் பூங்குன்றனாரோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறார். இவ்வாறு மனிதம் என்பது அனைத்து மக்களிடமும் அனைத்து மனிதர்களிடமும் நடந்து கொள்ளக்கூடிய அன்பு பரிமாற்றமே தான். இது வெளிநாடு சார்ந்தவர்கள், இவர்கள் பார்த்தோம்னா சீனாவை சார்ந்தவர்கள், இவர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு நம்முடைய உறவு புரியாது அல்லது நாம் இவர்களுக்கு எதற்காக உதவ வேண்டும் அல்லது இவர்களுக்கு நாம் எதற்காக கருணை காட்ட வேண்டும் என்பது மனிதநேயம் அல்ல. எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சாதிய சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சக மனிதர்கள், அவர்களை அவ்வாறுதான் நாம் அணுக வேண்டும். சக மனிதர்களை சக மனிதர்களாக அணுகும் போதுதான் அங்கு மனிதத்துவம் என்பது பிறக்கிறது, அங்கே மனித நேயம் என்பது துளிர் விடுகிறது என்கிறார் வள்ளலார். அந்த வகையில் இன்று எல்லோராலும் பேசப்படக்கூடிய
மனித நேயம் என்ற சொல் எதை குறிக்கிறது? நாம் ஏன் அதை சக மனிதர்களிடம் எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு ஒரு பெரிய தேடலில் இருக்கும் போது வள்ளலார் கூறுகின்றார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. இந்த கூற்றே நம்முடைய மனித நேயத்தினுடைய அடிநாதமாக நமக்கு பல்வேறு செய்திகளை நமக்கு எடுத்து சொல்வதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு உயிரின் மீது வைக்கக்கூடிய அன்பு, பாசம், பக்தி, கருணை, இரக்கம், நட்பு, காதல், நேயம், ஜீவ காருண்யம் இவைகள் அனைத்தையும் ஒன்று கலந்ததுதான் மனித நேயம் என்றார் வள்ளலார். இது மனிதன் மீது மட்டுமல்லாமல் மிருகம், பறவை, மரம், செடி, கொடி என ஏதாவது ஒன்றின் மீது நமக்கு ஆத்மார்த்தமாக எதன் மீது அன்பு இருக்கிறதோ அதன் மீது கருணை தன்னாலே பிறக்கும் என்கிறார் அவர். எதன் மீது நாம் ஈடுபாடோடு இருக்கிறோமோ, எதன் மீது அறிவுபூர்வமாக தன்னுடைய கவனத்தை செலுத்த நினைக்கிறோமோ, எதன் மீது நமக்கு காதல் பிறக்கிறதோ அதன் மீது கருணையும் மனித நேயமும் இயல்பாகவே பிறந்துவிடும் என்கிறார். மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை, அறத்தை, ஆற்றலை முன்னிறுத்த மனித நேயத்தை, மனிதாபிமானம், மனிதத்துவம், மனித நேயம் என்றெல்லாம் இன்று உலகத்தில் பேசப்படுகிறது. மனித நேயம் என்பது செலுத்தும் தன்மை குறித்து மாறுபடக்கூடிய தன்மை வாய்ந்தது. அவை காலத்திற்கு ஏற்பவும் சூழலுக்கு ஏற்பவும் மாறப்படக்கூடிய தன்மை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இயலாமையால் வருந்தக்கூடிய பிறரின் துன்பத்தை போக்குவதற்கு இரக்க சுபாவம், இலக்கிய மனம், உறுதியான உள்ளமும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் இயல்பாகவே மனித நேயத்தினுடன் கூடிய இரக்கம் அவரிடம் பிறந்து விடுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. மனிதனுடைய இயல்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் அவன் இயற்கையிலேயே பிறரை நேசிக்கக்கூடியவனாகவும், பிறர் துன்பத்திற்கு இரக்கப்படக்கூடியவனாகவும், பிறருடைய துயரத்தை கேட்பதற்கு உரியவனாகவும் படைக்கப்படுகின்றார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது அவருக்கு கல்வி போதிக்கக்கூடியவர்களோ அந்த மனித துவத்திற்கு வெளியே அவனை இட்டு செல்லும் போது அங்கு அவனுடைய நற்பண்புகளில் மனிதத்துவம் என்பது சீரழிந்து விடுகிறது. அதன் காரணமாகவே இந்த உலகத்தில் மனித நேயமற்ற நிலை உருவாகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் வள்ளலார் என்ற தமிழக ஆளுமையினுடைய சிந்தனைகள், கோட்பாடுகள், செயல்முறைகள் இவை அனைத்துமே மீள்பார்வை செய்ய வேண்டிய அவசியம் என்பது இன்றைய தேவைகளில் முக்கியமாக நம்மால் காண முடிகிறது. வெறுமனே பசியை போக்குவதற்காக அவர் சத்தியதால சபையை நிறுவினார் அல்லது தர்மசாலையை நிறுவினார் என்று சொல்வதோடு நாம் அவரை மெல்ல கடந்து செல்வதற்கே முயல்கிறோம். அவ்வாறு அல்லாமல் அவருடைய கோட்பாடுகளும் அவருடைய கொள்கைகளும் எதை சார்ந்தது, எதற்காக அந்த சத்திய தர்மசாலையையும் நிறுவினார் என்பதை எல்லாம் நாம் ஆழ்ந்து நோக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். உதாரணமாக 19ஆம் நூற்றாண்டை பற்றி வள்ளலார் குறிப்பிடும் போது கருணை இல்லா ஆட்சி இருந்தது அப்படின்ட்டு சொல்றார். ஏன் அந்த கருணை இல்லாத ஆட்சி இருந்தது அப்படின்ட்டு நாம் ஆராயுமானால், மக்கள் சாதி, சமய, வர்ணாசிரம மிகுதிக அந்த கோட்பாடுகள் மீது, இந்த சாதி, சமய, வர்ணாசிரம கோட்பாடுகளின் மீது மிகுந்த ஆர்வம் உடையவர்களாகவும் அதன் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாகவும் இருந்தார்கள். அதனால மனிதத்துவம் அப்படின்றத தாண்டி அந்த சாதியத்தின் மீதும் அந்த சமூகத்தின் மீதும் அந்த வர்ணாசிரமம் மீதும் மிகுந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாகவும் மிகுந்த பற்று கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அதன் காரணமாக வேற்று சமய அல்லது வேற்று சாதிய அல்லது வேற்று வர்ண முறைகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு என்பது அவர்களுக்கிடையே இயல்பாகவே இருந்தது. நாம் இன்று மிகவும் மெத்த படித்தவர்களாக சொல்லக்கூடிய பலரும் பார்த்தோம்னா இவ்வாறு ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள் என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது. பொதுவாக இந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்ற நூலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனுநீதி சோழன் பற்றியான செய்திகளை பார்த்தோம்னா வலியுறுத்து முன்வரக்கூடிய வள்ளலார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோட்பாட்டை அப்படியே புறந்தள்ளிட்டு ஆரிய கோட்பாடை நாம் கையாளக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அதை மறுத்து உயிர்களிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்ற கோட்பாட்டை பெரிய அளவுல வற்புறுத்துறார். அப்படி வற்புறுத்தக்கூடியவர் தன்னுடைய கையில் எடுக்கக்கூடியதுதான் பார்த்தோம்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எத்தனையோ பசுக்களை கொன்று யாகம் வலுத்த ஒரு காலகட்டத்தில்
அவற்றை கொல்லக்கூடாது, அவையும் நம்மை போன்ற உயிர்கள்தான் என்பதை எடுத்து சொன்னவர் அவர். அவர் காலத்தில் இருந்த ஆறுமுக நாவலர் சைவ சமயத்தை தன்னுடைய உயிர் நாடியாக நினைத்து வாழ்ந்து வந்தவர். அந்த நேரத்தில் அவருடைய கொள்கையிலிருந்து மாறுபட்ட வள்ளலார் மீது பல்வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்திய சைவ சமயத்தவர்களுள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஆறுமுக நாவலர் என்பதை நாம் எந்த காலத்திலும் மறந்துவிட முடியாது. சிறந்த அறிவாளர், சிறந்த ஆய்வாளர் என்றெல்லாம் கூட நாம் எண்ணி இருந்தாலும் கூட இந்த வள்ளலார் கோட்பாடுகளுக்கு எதிராக சைவ சமயத்தினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடாத மக்கள் என்பதில் மிகவும் தெளிவாக இருந்த மக்களில் அல்லது சைவ அடியார்களில் அல்லது சைவ கொள்கைகளை கொண்டவர்களில் மிகவும் முக்கியமானவர்களாக பார்க்கக்கூடியதில் ஆறுமுக நாவலரும் ஒருவர். அந்த வகையில் 19ஆம் நூற்றாண்டில் பஞ்சம் மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் பசியோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மிகவும் வறுமையில் இருந்த நிலையில் பிற வீடுகளுக்கு சென்று பிச்சை கேட்டு உண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்திய தர்மசாலை என்பது நிறுவப்பட்டது. இந்த சத்திய தர்மசாலை நிறுவினால் மட்டுமே அந்த கொடுமையிலிருந்து மக்கள் மீண்டு விட முடியுமா என்ற கேள்வி நமக்கு இயல்பாக எழும். அந்த விதத்தில் அவர் வள்ளலார் இதற்கான காரணத்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பான குணங்களை பெற்று அவன் வாழ வேண்டும் என்றால் அவன் முதலில் பசி இல்லாமல் இருக்க வேண்டும். பசி இல்லாமல் இருந்தால்தான் அவனுடைய இயல்பான குணங்கள் அவனிடம் நிலை கொண்டு இருக்கும். அப்படி இல்லை என்றால் அவனுடைய இயல்பான குணங்களில் இருந்து அவன் மாறுபட்டு விடுவான் அப்படின்ட்டு சொல்ற. ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அனைத்து உதவிகளை காட்டிலும் மிகுந்த சிறப்பான உதவி அல்லது மேன்மையான உதவி என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால் அது அவனுடைய பசிக்கு உணவளித்து அவனை அன்போடு அரவணைத்தல் தான் என்று சொல்கிறார். அந்த வகையில் ஜீவ காருண்யம் என்பது இங்கே தயவு, கருணை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஜீவ காருண்யம் என்பது ஜீவன்களிடம், அதாவது உயிர்களிடம் கருணை காட்டக்கூடியது. அப்படி நாம் நம் அருகில் இருக்கக்கூடிய உயிர்களிடம் கருணை காட்டினோம் ஆனால் இறைவன் நம் மீது கருணை கொள்வார் என்பதுதான் அவருடைய அடிநாதமாக அந்த ஜீவகாருண்யத்தில் சொல்லப்படுகிறது. ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களினுடைய தயவு ஆகியவே சிறு வெளிச்சத்திலிருந்து பெரு வெளிச்சத்தை பெறுவது போல சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெரிய தயவாகிய கடவுள் அருளை பெற இயலும் என்பது அவருடைய கோட்பாடு. அதனாலேயே அவருடைய மகா மந்திரத்தை அவர் உபதேசிக்கிறார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை என்று அவர் அதை முன்னெடுத்துகின்றார். வள்ளலார் அவர்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட பக்தி நூல்கள் பலவற்றையும் கற்கிறார். இருந்தாலும் அந்த கோட்பாடுகளில் இருந்தும் அந்த கொள்கைகளில் இருந்தும் தன்னுடைய வாழ்நாள் 40 ஆண்டுகளை கழித்து அவர் ஒரு 10 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா அவர் அந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு தனக்கென ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த கருணை கொண்ட ஒரு உள்ளத்தை படைக்கக்கூடிய மனிதனின் மானிட தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக சக உயிர்களை நேசிக்கக்கூடிய விதமாக அந்த கோட்பாடு அமைய வேண்டும் என்பது அவருடைய கருத்துருவாக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இறைவன் ஒருவனே, அவன் சோதி வடிவமானவன். அந்த சோதி வடிவம் என்பது தன்னுடைய வெளிச்சத்தை பிறருக்கு எடுத்து காட்டக்கூடியது. அது என்ன வெளிச்சம் என்பால் கருணை என்பதுதான் அந்த வெளிச்சம். உயிர்கள் இடையே இருக்கக்கூடிய இருட்டை அகற்றி வெளிச்சத்தை ஏற்ற வேண்டும் என்றால் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய பொறாமை, பொச்சரிப்பு, தனக்கென அனைத்தையும் தேட வேண்டும் என்ற ஒரு சுயநலம் மிக்க நிலை, இவற்றை எல்லாம் விடுவித்து கருணை எனக்கூடிய தீபத்தை ஏற்றினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்பது அவருடைய கருத்தாக்கமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் சிறுதெய்வ வழிபாடு கூடாது என்பது அவருடைய கொள்கைகளில் ஒன்று. ஏனென்றால் நமக்கு தெரியும், பெரும்பாலாக நம்முடைய சிறுதெய்வ வழிபாடு என்றாலே பலியிடுதல் அப்படின்றதுதான் முதன்மையாக பார்க்கப்படுகிறது.
இது மரபாகவே நம்மால் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அந்த மரபில் இருந்து விடுபட அவர் வலியுறுத்துறாரு. அந்த விதத்துல பார்த்தோம்னா நீங்க அப்படிதான் நீங்க பார்த்தோம்னா வழிபடணும். நாங்க சிறுதெய்வ வழிபாட்டிலிருந்து எங்களால விடுபட முடியாது என்ற எண்ணம் கொண்டவர்கள், வாய் பேச இயலாத, தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க இயலாத உயிரினங்களை பலியிடுவதை காட்டிலும் பூசணைக்காய் போன்றவற்றை நீங்கள் பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று அதற்கு விதிவிலக்காக ஒரு வழிவகையும் அவரே ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இது காலகாலமாக பின்பற்றக்கூடிய சடங்குகளில் இருந்து நம்மை விடுபட செய்வதற்கு அவர் எடுத்து வைத்த முதல் அடியாகவே இதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்காலத்தில் நீரு பூத்த நெருப்பாக மலர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதிய கோட்பாடு, இதுல குளிர் காயக்கூடிய சோசியல் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம். இந்த கருத்தாக்கத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி அதில் இருந்து தனக்கு சாதகமான செயல்களை செய்து கொள்வதற்கு உத்வேகமாக செயல்படக்கூடியது. இதிலிருந்து மாறுபட்டு வள்ளலார் தன்னுடைய பொதுமை கருத்துக்களை உள்வாங்கி கொண்டால் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும். அதனால் சாதி சமய வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விட்டு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சோதி வடிவத்தை வணங்கி சக உயிரின் மீது அன்பு காட்டினால் நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ இயலும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த வகையிலே அவர் சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானி தலைக்கின்ற உலகில் அலைந்தழிந்து வீணே நீர் அழிதல் அழகலவே என்கின்றார். என்னுடைய மார்க்கம் இறப்பு ஒழிக்கும் சன்மார்க்கம் என்று அவரே தெளிவுபடுத்துகின்றார். எக்காலத்தும் பின்பற்ற ஏற்ற மார்க்கமாகிய சன்மார்க்கத்திற்கு மஞ்சளும் வெள்ளையமாக்கிய ஒரு கடியை அந்த வள்ளலாரனுடைய அந்த மடத்திலேயே அவரே பார்த்தோம்னா ஏற்றி வைக்கிறார். இதுல இருந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, சமய சாதி புராண இதிகாசங்கள் ஆகியவற்றினால் நம்மால் கடவுளை அடைய இயலாது. நாம் பிற உயிர்கள் மீது வைக்கக்கூடிய கருணையினால் மட்டுமே கடவுளை அடைய முடியும் என்கிறார். அது மட்டுமல்லாமல் மனித ஆத்ம வளர்ச்சிக்கு உரிய சாதனம் ஜீவ காருண்யம் என்கிறார். ஒரு மனிதன் இறைநிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஜீவ காருண்யமே வழி என்பது அவருடைய கொள்கையாக இருக்கிறது. அவர் வாடிய பயிரை கண்டபோது மட்டும் வாடவில்லை, பானூறு பசுக்கள் கன்றுகள் கதறிய போதெல்லாம் அவர் பயப்படுறார். அதே நேரத்துல பார்த்தோம்னா உயிர் பலி இடும் போதெல்லாம் தன்னுடைய உள்ளம் நடுங்க அவர் யோசிக்கிறார் என்றெல்லாம் இங்க சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா வள்ளலார் ஜீவ ஒழுக்கத்தை பொதுமை ஒழுக்கமாக அறிவுறுத்துகிறார். அந்த வகையில் கொல்லாமை, பொறுமை, சாந்தம், இந்திரிய நிக்கிரதம் என்ற கோட்பாடுகளை அவர் வலியுறுத்துகிறார். ஜீவ ஒழுக்கம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது ஆண் பெண் போன்றோரிடம் சமயம், சாதி, மதம், ஆசிரம், சாத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர சம்பிரந்தம், தேச மார்க்கம், உயர்ந்தோர் தோய்ந்தோர் என்ற எண்ணம், இது அனைத்தையும் ஒழித்து அனைவரும் சமம் என்ற நிலையில் நாம் நம்முடைய மனதை செலுத்துவதுதான் என்பது அவருடைய நிலை. அந்த வகையில் ஏழை உலகுக்கு துன்பம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்போதே என்று பசித்தோரனுடைய வறுமையை போக்க இறைவனிடம் வாதாடுகின்றார். சமூக சீர்திருத்தம் என்று எடுத்தோமானால் மனித இனத்தினுடைய மானுடத்தினுடைய ஒரு முக்கிய தேவை என்பது சமூக சீர்திருத்தம். அந்த வகையில் இந்துத்துவ கொள்கை மட்டுமல்லாது அனைத்து சாதி சமய கொள்கைகளில் இருந்து மாறுபட்டு ஒரு அறிவார்த்தமான ஒரு வழிபாடு, ஒரு அறிவார்த்தமான மனித உயர்வுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் வள்ளலார். அந்த வகையில் அவருடைய 6000த்திற்கும் மேற்பட்ட அருட்பாக்களையும் கீர்த்தனைகளையும் கன்னித்தமிழில் அவர் படைத்தளித்திருக்கின்றார். அந்த பாக்கள் அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலை, இலக்கியம், பண்பாடு, மருத்துவம், சமயம், மதம், சமரசம், தேசியம், பக்தி, முக்தி, சக்தி என்ற அத்தனை துறைகளோடும் அது கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில் பார்த்தோம்னா பெரியார்
ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதே மாதிரி அவருடைய பாடல்களை அல்லது அவருடைய படைப்புகளை முழுமையாக நேசித்த நிலையில் அவருடைய படைப்புகளை மேற்கோள் காட்டி பேசவும் செய்தார் என்பதுதான் இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி. எந்த ஒரு சமயத்தையும், எந்த ஒரு சாதியையும், எந்த ஒரு மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத பெரியார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு நிலையில் மனித நேயத்தை, மனிதத்துவத்தை பற்றி இயற்றிய பாடல்களை தன்னுடைய மேடை பேச்சுகளில் பேசினார் என்பதுதான் வள்ளலாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பெரியாரே புலவர் சாமி சிதம்பரனார் அவர்களின் வாயிலாக 1935 தமது குடியரசு பதிப்பகத்தின் மூலமாக திருமுறையில் 100 பாடல்களை திரட்டி ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு என்று வெளியிடுகின்றார். இதற்கான காரணத்தை அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அவர் சொல்றார், இருவரும் ஒரே கோட்டில் பயணிக்கிறோம், எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை சாதி சமய சடங்குகள் அற்ற அறநெறியுடன் கூடிய மனிதநேய பகுத்தறிவு சிந்தனை தான். அந்த வகையில் ராமலிங்கரும் நானும் ஒரே தட பயணிகள் அப்படின்றது அவருடைய கருத்தாக இங்க பார்க்கப்படுகிறது. அப்படி எல்லாவற்றையும் துணிந்து சொன்ன வள்ளலார் கலை உணர்ந்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்றும் இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய்ப்பு புன்செய்யில் எருவாக்கி போட்டு மறுசாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கம் எல்லாம் குழி கொட்டி மண்மூடி போக என்றும் பாடுகிறார். அது மட்டுமல்லாமல் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் சோதி மதத்திலே சமய வழக்கிலே மாழை மருட்டிலே இருட்டிலே மறவா கதத்திலே மனத்தை வைத்து வீண் பொழுது கழிக்கின்றீர் அப்படின்னுட்டு இந்த சாதி சமய மத கோட்பாடுகளில் இருந்து மக்களை வெளியேறுமாறும் அறநெறி வழி நடக்குமாறும் ஜீவ காருண்யத்தை பின்பற்றுமாறும் அழைக்கின்றார். வள்ளலாரின் திருவருட்பா 6ஆம் திருமுறையும் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையும் ஒப்பிட்டு வள்ளலாரின் திருப்பாவில் 6 திருமுறைகளை நாம் அலசி ஆராய்ந்தோமானால் 6ஆம் திருமுறையின் முன்பகுதியாக இருக்கக்கூடிய பூர்வ ஞான சிதம்பர பகுதி, இடைப்பகுதியாக இருக்கக்கூடிய உத்தர ஞான சிதம்பர பகுதி போன்றவை பெரியாரினுடைய கருத்துக்களும் வள்ளலாரினுடைய கருத்துக்களும் ஒன்றி இருப்பதை நாம் காணலாம். பெரியார் மக்களிடையே கூறி வந்த ஜாதி மதம் வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் முதலியவற்றை பற்றிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் வள்ளலாரினுடைய பாடங்களிலும் காணலாம். தீண்டாமை எப்படி வந்தது என்றால் அது மதத்தால் வந்தது என்கிறார்கள். மதத்தால் ஏன் வந்தது என்று கேட்டால் அது சாஸ்திரப்படி என்கிறார்கள். இந்த சாஸ்திரம் எப்படி வந்தது என்று கேட்டால் ஆண்டவனின் ஆணை என்கிறார்கள். அப்படியானால் தீண்டாமையை நிலைக்க செய்யும் மதத்தையும் அதற்கு ஆதரவு அளிக்கும் சாஸ்திரங்களையும் அதை ஏற்படுத்திய கடவுள்களையும் ஒழித்தால்தான் தீண்டாமை ஒழியும் என்கிறார் பெரியார். இந்த தீண்டாமை மட்டுமல்ல, இந்த சாதி சமய சடங்குகளையும் ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் தான் வள்ளலார். அந்த வகையில் வள்ளலாரும் பெரியாரும் ஒரே நோக்கில் செயல்பட்டவர்கள் தான். வள்ளலார் நெறியில் மக்கள் வாழ்ந்தால் மனிதநேயம் வளரும், அன்பு செழிக்கும், ஒழுக்கம் உயரும், பண்பு மலர்ந்தோங்கும், தீமைகள் யாவும் அழிந்து நன்மை மலரும். சமயவாதிகள் உன் தெய்வம் என் தெய்வம் என பூசல் இடுவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் சிறந்த மனிதர்களாக அவர்களையும் மாற்றுவதற்கு முயற்சிக்கலாம் என்பதுதான் இவர்களுடைய கோட்பாடு. பேருற்ற உலகில் உள்ள சமய மத நெறியெல்லாம் பே பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு அப்படின்ட்டு வள்ளலார் சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதி சமய பேதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பே பிடிச்சு ஆடுகின்ற மாதிரியானது அப்படின்றது அவருடைய கோட்பாடாக இருக்கிறது. தெய்வம் இல்லை
என்று யாரும் எப்போதும் சொல்லவில்லை. தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வமானது கருணையினுடைய வடிவமானது என்பதுதான் இவருடைய கோட்பாடு. எங்கும் வேறுபாடு, எங்கும் பிளவு, மக்களிடம் ஒற்றுமை இல்லை. சைவம் வைணவம் இப்படிதான் போனது, பார்ப்பன் பறையன் என இப்படிதான் பிரிய காரணமானது. எளிமையான ஆரவாரமில்லா வழிதான் இறைவனை அடையக்கூடிய வழி. அந்த வழிதான் சன்மார்க்க வழிபாட்டு நெறி என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தேர் திருவிழா, புனித நீராடல், பூ பல்லக்கு திருவிழா, குடமுழுக்கு, பங்குனி உத்திரம், பால் காவடி அப்படின்ட்டு நம்ம நடத்தக்கூடிய விழாக்களினுடைய பட்டியல் அப்படின்ட்டு நாம பார்த்தோம்னா அது நீண்டு கொண்டே போகிறது. ஒரு மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்றால் அவனிடம் சில நல்ல குணங்கள் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கு கல் உண்ணுவது ஒருவரை எந்த நிலைக்கும் கொண்டு சென்று விடும் என்பதை அந்த சூழலிலேயே, அந்த காலகட்டத்திலேயே வள்ளலார் நமக்கு எடுத்து இருக்கின்றார். கல், காமம், கொலை, களவு, பொய் இவை அத்தனையும் கொடிய துன்பத்தை உண்டு பண்ணும். இவை ஐந்திலும் விசேடமானது, மிகவும் கொடுமையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொலை செய்யக்கூடியது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆனா கல் உண்டவன் இவை அத்தனையும் செய்வதற்குரியவன். இந்த பஞ்சமா பாதங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்தையும் செய்யக்கூடியவன் அப்படின்ட்டு சொல்றாரு. கல் உண்ணவன் காமம் உண்டாகாமல் இருக்காது, அவனுக்கு கொலை செய்வதற்கு துணிவு வராமல் இருக்காது, அவன் பொய் சொல்லாம இருக்க மாட்டான், திருடாம இருக்க மாட்டான். அதனால கல் உண்டவன் இந்த பஞ்சமா பாதங்களை செய்வதற்கு சற்றும் அஞ்சாதவன் அப்படின்ட்டு சொல்றார். அதனால இவர் பார்த்தோம்னா கல் உண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு. அடுத்தது நாம சொல்லக்கூடியது பெண். பெண் மீது இவர் துறவு நிலையில் இருந்தாலும் கூட பெண்கள் மீது எவ்விதமான ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது அவர்களுடைய இயல்புகளை மறுத்து பேசவோ இவள் செய்யவில்லை. பெண்களை ஆணுக்கு நிகராக பார்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய உயரிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆண்களும் பெண்களும் சமமாக கல்வி கற்க வேண்டும் என்பது இவருடைய கொள்கைகளில் ஒன்றாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமலிங்கர் பிறப்பதற்கு முன்பாக 49 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறந்த ராம்மோகன் ராய் இவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட கடுமையாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். அதன் விளைவாகவே சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதலையும் இவர் ஒழித்தார். அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குஜராத்தில் பிறந்தவர். இவர் பார்த்தோம்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தகாத கொள்கைகளை குறித்தும் எவையெல்லாம் மூட நம்பிக்கைகளை என்பது குறித்தும் உருவ வழிபாடுகளுக்கு எதிராகவும் பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றவர். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணர் இவர் மேற்கு வங்கத்தில் பிறந்தவர். இவர் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தாலும் கூட அனைத்து மதங்களும் சொல்லக்கூடிய ஒன்று மனிதத்துவம். அந்த மனிதத்துவம் ஒன்றே இறைவனை அறிவதற்கு ஒரே வழி, இறைவன் ஒருவனே என்ற கோட்பாட்டின் வழி நின்றவர். இவர்தான் விவேகானந்தரனுடைய குருவாக பார்க்கப்படுகிறார். அந்த வகையில் ராமலிங்க காலத்திற்கு முன்பாகவே மதங்களை எதிர்க்கக்கூடிய நிலையும் அதில் இருக்கக்கூடிய ஒழுக்க நெறியிலிருந்து தவறிய செயல்களையும் கண்டிக்கக்கூடியதும் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட மக்களை புரட்சி பாதைக்கு கொண்டு செல்வதும் நடந்து கொண்டிருந்தது என்பதற்கு இவர்கள் எல்லாம் சாட்சியானவர்கள். அந்த வகையில் பிற்கால நம்முடைய ராமலிங்கர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து சமண பௌத்த இந்த 3 சமயத்தை சார்ந்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த 3 அப்போது அதிகமான மக்கள் தொகையில் இருந்தவர்கள். அந்த வகையில் அவர்களிடம் இவர் சொல்லக்கூடிய செய்திகள், அன்பே தெய்வம், தெய்வம் உண்டென்று நம்பு, அது ஒன்றென்று தெளிந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடன் உலகில் உள்ளோர்
அனைவருடன் ஒன்றுபட்டு வாழ். சாதி வேற்றுமைகள் அடியோடு தொலைய வேண்டும். மதங்கள் அனைத்துமே தொலைந்து மதங்கள் அற்ற மனித சமுதாயம் அமைய வேண்டும். உயிர்கள் அனைத்தையும் சமமாக கருதி அவற்றின்பால் அன்பு செலுத்த வேண்டும். பட்டினி தொலைந்து பாரில் உள்ள அனைவரும் பசியார உண்ண வேண்டும் என்று அனைவருக்குமாக தன்னுடைய போதனையாக இவற்றை எடுத்து கூறுகின்றார். வள்ளலார் காலத்தில் வறுமை சமுதாயம் பெற்ற சாபமாக கருதப்பட்டது. பட்டினியால் வாடியவர்கள் சாபம் பெற்றவர்களாக நினைக்கப்பட்டார்கள். அப்படி பட்டினியால் வாடுபவர்களுக்கு உதவினால் உதவுபவர்களுக்கும் அந்த சாபம் கிட்டும் என்று நம்பப்பட்டது. இதுதான் உலகத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் மிகப்பெரிய நம்பிக்கை என்று வள்ளலார் சாடினார். அந்த சூழலில் கூட பட்டினி கிடந்தவர்களுக்கு உதவிட மிகவும் சிலரே முன்வந்தனர். பலரும் தனக்கும் இந்த நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி ஒதுங்கினார்கள். அவ்வாறு வந்தவர்களுடைய ஒரு குழுவினர் தான் பார்த்தோம்னா இன்றளவும் சத்திய தர்மசாலையில் உணவளிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை கோட்பாடுகளும் எடுத்து சொன்ன போதிலும் மக்கள் தன்னுடைய வழியை பின்பற்றவில்லை. தன்னுடைய ஆன்மநேய கருத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று நிலை வரும்போது தன் மனம் வருந்தி அவர் சொல்கின்றார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் உருவாக்கிய சங்கத்தை மூடும்படியாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். இந்த விதத்தில் தமிழர்கள் சித்தி வளாகத்திற்குள் இன உணர்ச்சி அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தமிழர்கள் புரட்சிகரமான சீர்திருத்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயம் ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ணர் ஆகிய மூவரும் வடக்கில் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்பட்டார்கள், புகழப்பட்டார்கள். ஆனால் வள்ளலார் இங்கே அந்த அளவிற்கு பெரிய ஒரு நிலையில் மதிக்கப்படவில்லை என்பது யதார்த்தம். உலகில் உள்ள தாவரங்கள் வரை, தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரை அனைத்து உயிர்களுமே சக உயிர்கள் தான் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்திய உலகில் முதல் புரட்சியாளர் என்று நாம் கொண்டால் அது வள்ளலாரைத்தான் நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் இவருடைய கோட்பாடுகள் தலை சிறந்த கோட்பாடுகளாக நாம் பார்க்கக்கூடிய சூழலில் கூட இவர்கள் பார்த்தோம்னா இந்த பொதுவாக தமிழ் சமூகத்தில் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் மனிதர்கள் செய்யக்கூடாத பாவங்கள் என்று 42 பட்டியலிடுகின்றார். நல்லோர் மனதை நடுங்க செய்தீனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலங்க செய்தேனோ, மனமொத்த நட்பும் வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ் வழித்தேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்தோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, வேலை இட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லென்று சொன்னேனோ, கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, நடாற்றில் கையை நழுவ விற்றேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழித்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ,
கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குலத்தை தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, பகை கொண்டு பகைவர் பழிரை அழித்தேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவன் அடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழிகளை தள்ளி வைத்தேனோ, தெய்வம் இகந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னது என்று அறியேனே அப்படின்ட்டு வள்ளலார் சொல்றார். இவர் சொல்லக்கூடிய இந்த 42 பாவங்களை பார்த்தோம்னா ஒரு மனிதன் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். அவை தவறு என்று உணராமல் அந்த மனிதன் அதை செய்து கொண்டிருக்கின்றான். இணையாவது அந்த மனிதன் அந்த தவற்றில் இருந்து மீண்டு தவறுகளை இழைக்காமல் அவன் வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலாரினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சொன்ன அவர் மனித நேயத்திலிருந்து நாம் விடுபட அல்லது மனித நேயத்திலிருந்து நாம் விலகிச் செல்ல என்ன காரணம் என்பதையும் சொல்லி செல்கின்றார். கோபம், வெறுப்பு, பழிவாங்கல், காழ்ப்புணர்வு, அலட்சியம் போன்ற உணர்வுகள் மனிதனிடம் குடிகொண்டால் அதுவே மனித நேயத்தை அழிக்கக்கூடியது. தவறாக வழி நடத்தலால் ஒரு சமுதாயம் அழிந்து போகக்கூடாது. அந்த வகையில் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் என்று மனித நேயமற்றவர்களை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால் அந்த சமுதாயத்தில் உள்ள குழந்தைகளை நாம் நற்பண்பு உடையவர்களாக வளர்க்க வேண்டும். காழ்ப்புணர்வு அற்றவர்களாக, நற்பண்புகளோடு பிறருக்கு உதவக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக, மனித நேயமிக்க மனிதர்களாக எதிர்வரும் சந்ததிகளை நாம் உருவாக்கும் போதுதான் நம்முடைய சமூகமானது மனித நேயமிக்க சமூகமாக உருவாகும். தமிழ் மார்க்கம் என்பது சன்மார்க்கத்தின் அடிப்படை. அந்த வகையில் அன்பு, தயவு, தயவினால் ஏற்படக்கூடிய பேரருள் பெருங்கருணையின் வழியே இறைவனை அடையக்கூடிய தன்மை, இவை அத்தனையும் தாண்டி தமிழரின் வழிபாட்டு நெறியாக வள்ளலாரின் தொடங்கி திசையெங்கும் பரப்பி கடமைகளை கையில் எடுத்து நாம் அனைவரும் மனித நேயத்தை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு நாம் மனித நேயத்தை பின்பற்றும் போதுதான் உயிர் சுழற்சி என்பது இயல்பாக நடைபெறும். எவரும் எவரையும் தாக்கி அழித்து நாம் முன்னேற வேண்டும் என்ற மனநிலை மாறாது. உணவுக்காகவோ பகைக்காகவோ எந்த உயிரையும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எவரிடமும் தோன்றாது. அருள் நெறியோடு உலகில் உள்ள உயிர்கள் அத்தனையும் நாம் சன்மாக நெறியில் நின்று வாழ்ந்து அத்தனை உயிர்களையும் காப்போம் என இந்த நன்னாளில் நாம் சூளுரை ஏற்போமானால் நம்முடைய சமுதாயம் வள்ளலார் கண்ட ஒரு சத்திய ஞான வழியில் சென்று நாம் அனைவரையும் மானுடம் போற்றக்கூடிய மனிதனாக வாழ வைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த வாய்ப்பு நல்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். அன்பும் கருணையும் இணைந்த பெருவாழ்வி மனிதநேயம் ஜீவ தயவை கொண்டு இறைவன் தயவை பெற முடியும் என்று எளிதில் புரியும்படி சொற்கட்டுகளால் கட்டுவித்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. நன்றி நவிழலே நலமான வாழ்வின் அடித்தளமாகும். இதனாலே வள்ளுவன் செய் நன்றி கொன்றவர்க்கு உய்வில்லை என்கிறார். அவ்வழி நன்றியுரை நவிழ எம்துறை பேராசிரியர் முனைவர் சு. தீபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பெரியசாமி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், பண்பட்ட எழுத்தாளர், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், ஆளுமை திறம் மிக்கவர். இவர் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் மணியானவை. ஒரு மனிதன் சக மனிதர்களை அன்போடு அணுகுதலே மனிதநேயம். அன்பு, காதல், நட்பு, இரக்கம், கருணை இவையெல்லாம் மனிதநேயத்தின் குறியீடுகள். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இவையெல்லாம் வள்ளலாரின் மனிதநேய சிந்தனைகளுக்கு சான்று பகர்வன. வள்ளலார்
உருவ வழிபாட்டில் இயங்கி அருவ வழிபாட்டில் மயங்கி மனிதநேயமே சிறந்த வழிபாடு என தெளிந்தவர் என என்னும்படியான கருத்துக்களை உணர்த்தி மிகச் சிறந்த உரை வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். இணைய வழியிலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கிய கல்லூரி செயலருக்கும் ஆசியுரை வழங்கிய கல்லூரி முதல்வருக்கும் முன்னிலை வகித்த சுழற்சி 2 துணை முதல்வருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த எம் கல்லூரி தேர்வாணையர் மற்றும் தமிழ்துறை தலைவர் முனைவர் அருட்சகோதரி ஜெயசீலி அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்விற்கு நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய சுழற்சி 2 தமிழ்துறை தலைவர் முனைவர் கௌதம செல்வி அவர்களுக்கும் நேர்த்தியான நோக்க உரை நல்கிய முனைவர் பிரீதா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வினை பாங்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்துறை பேராசிரியர் திருமிகு இந்துமதி அவர்களுக்கும் எனது நன்றிகள். காணொலி வாயிலாக இந்நிகழ்வில் மாணவிகள் அனைவரும் கலந்து கொள்ள இணைய வழியினை இயக்கிக் கொண்டிருக்கும் மாணவ குழுவிற்கு, இணைய வழி இணைப்பில் இணைந்து நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு எனது நன்றிகள் சமர்ப்பணம். இந்நிகழ்வு பாங்குற அமைய உதவிய பிற துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எமது நன்றிகள். இன்றைய நிகழ்வு இனிதே நடைபெற உதவிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு